peacemakers of Christo. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அனுபவம் இருந்தால் நீ நிச்சயமாக வெற்றி அடைவாய். நீ பிரகாசமாய் மாறுவாய். இன்னைக்கு நீ 1000 கோடி சொத்தை சேர்த்து வை. Now you earn 100 crores of property or 10 kgs, 100 kgs of jewels or lot of power, lot of possession in your life. Nothing is going to remain with you. இன்னைக்கு 1000 கோடி சொத்துக்கள், தங்கங்கள், வெள்ளிகள், இல்ல பயங்கரமான பதவிகளை நீ சம்பாதித்து வைத்து விட்டு போ, எல்லாம் வேஸ்ட் தான். எல்லாம் வேஸ்ட் தான். ஒண்ணுமே இந்த உலகத்துல உன்னோட இருக்க போறதில்ல, உன் சந்ததியோட இருக்க போறதில்ல. அந்த காலத்துல ஐயர்கள் எல்லாம் நிறைய பேரு எங்க ஊர்ல பக்கத்துல வீதியில இருந்தாங்க. அன்னைக்கு எல்லாரும் அந்த ஐயர் வழியில போகும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா போவாங்க. என்ன, எல்லாம் சாமிக சாமிக சாமிக, ஜெகஜோதியா இருக்கும் அந்த வீதி எல்லாம். எப்பொழுதும் தாமரை பூ, எப்பொழுதும் கோலம், சாணி, அது இதுன்ட்டு இருக்கும். ஆனா தெய்வ பிள்ளைல இன்னைக்கு ஒரு ஐயர் கூட அந்த ஊர்ல கிடையாது. எல்லா வீடு இடிஞ்சு போய் எல்லாம் பாலடைஞ்சு போய் இருக்குது. எதுக்கு சொல்றேன் என்றால், one day's glory will fly away, one day's sorrow will fly away, one day's victory will fly away. What is important is to experience the Lord. தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாள் சந்தோஷம் இல்ல வெற்றி இல்ல மகிமை எல்லாம் பறந்து போகும். நேத்து உன்னுடைய தாத்தா பெரிய கோடீஸ்வரனா இருந்திருக்கலாம், இன்னைக்கு நீ பிச்சைக்காரனா இருக்கலாம். நேத்து உன் தாத்தா பிச்சைக்காரனா இருந்திருக்கலாம், இன்னைக்கு நீ கோடீஸ்வரனா இருக்கலாம். நாளைக்கு உன் கொள்ளு பேரன் அவன் பிச்சைக்காரனா இருப்பானா இல்ல கோடீஸ்வரனா இருப்பானா நீ பார்க்க போறது கிடையாது. ஆனா நீ போராடுற, எங்கேயோ எவனாவது வலிக்கு உழுவதான் செய்வான். தெய்வ பிள்ளைகளே, அப்ப தீர்க்கதரிசிகளும் இறைவாக்கினர்களும் என்ன உரைக்கிறார்கள்? கடவுளுடைய அந்த ஞானத்தை, அவருடைய பிரசன்னத்தை நீயும் நானும் உணர வேண்டும். நீயும் நானும் உணர வேண்டும். What all the prophets and servants of God is preaching, they are preaching that you should always experience the Lord. They did not only preach come away from sin, பாவத்திலிருந்து வெளியே வா, பாவத்திலிருந்து வெளியே வா, பாவத்திலிருந்து வெளியே வா மட்டும் சொல்லல தெய்வ பிள்ளைகளே. They are not preaching only that one. இன்னைக்கு ஃபாதர் டேவிட் ஆகிய நான் உங்கள்கிட்ட சொல்றது, உன் பாவத்திலிருந்து வெளியே வா, சொத்திலிருந்து வெளியே வா, நோயிலிருந்து வெளியே வா என்று மட்டும் நான் சொல்லல. காசை கொடு காசை கொடுன்னு சொல்லல. I am not preaching that one. I don't want it. அது எனக்கு தேவையில்லாதது. நான் என்ன மொழிபரப்புகிறேன் என்றால், பைபிள்ல என்ன சொல்லி இருக்கிறது? பாவத்திலிருந்து வெளியே வருவது மட்டுமல்ல, you should always become like God in the image of the Lord. You should have experience of the Lord. தெய்வ பிள்ளைகளே, இந்த இறைவாக்கினர்கள் எல்லாம் நான் சொல்றோம், இறைவாக்கினர்கள் சொன்னதை நம்ம பற்றி கொள்கிறோம். ஏன் இறைவாக்கினர்களாக நாம் மாற முடியாது? குருக்கள் சொல்றத பிடிச்சுக்கிறோம், ஏன் நாம் குருக்களாக மாற முடியாது? குருனா சாமியார் மட்டும் இல்ல, நீயே ஒரு குருவா. குரு என்றால் என்ன? கடவுளுடைய சீடன், கடவுளை உணர்ந்தவன், கடவுளை அனுபவித்துக் கொண்டிருப்பவன். What is a priest? A priest, one who is serving the Lord, who is experiencing the Lord, who is having the God's power in him. So you can also become the priest of the Lord. You can also experience the Lord. You can also feel his power within you. அதைதான் நாம் பார்க்கிறோம். முதல் ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11 to 13 வரைக்கும். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக
பர்வதங்களை பிளந்து கண்மலைகளை உடைக்கிற பலத்த பெருங்காற்று வீசினது. கர்த்தர் காற்றில் இருக்கவில்லை. காற்றுக்கு பின்பு பூகம்பம் உண்டாயிற்று. பூகம்பத்திலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூகம்பத்துக்கு பின்பு அக்னி உண்டாயிற்று. அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னிக்கு பின்பு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. எலியா அதை கேட்டபோதுதான் தன் போர்வையினால் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றான். அப்பொழுது ஒரு சத்தம் அவனை நோக்கி, எலியாவே, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டது. தெய்வ பிள்ளைகளே, எலியா had experience of the Lord. எலியா தேவனை அனுபவிக்கின்றார். அவர் காற்றிலும் இல்லை, நீரிலும் இல்லை, நெருப்பிலும் இல்லை, சத்தத்திலும் இல்லை. ஆனால் ஒரு மெல்லிய சத்தம், அமைதி, அமைதி. எக்ஸ்பீரியன்ஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஒரு சீக்ரெட்டை சொல்றேன், புடிச்சுக்கங்க. கடவுள் காற்றில் இல்லை, கடவுள் பூகம்பத்தில் இல்லை, கடவுள் அக்னியில் இல்லை. ஆனால் அக்னிக்கு அப்புறம் ஒரு மெல்லிய சத்தம், மெல்லிய சத்தம். கடவுளை அனுபவிக்கணும்னு நீ நினைச்சினா உன் உடல் பேசுறத கேட்காத, அது மேல கான்சென்ட்ரேட் பண்ணாத. கடவுள் பேசுறதை நீ கேட்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனம் சொல்லுவதை கேட்காதே. அத சைலண்ட் ஆக்கு. நோயா 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 நோயான்னு பேசிக்கிட்டே தான் இருக்கு. If you want to have God's power, God's experience, do not listen to your body. Sometimes the body will be itching here, itching here, itching here. Prayer, if you start praying only, everywhere it will be itching. Otherwise head will be itching. Prayer சொல்ல விரும்பினா தொடங்குனாதான் உனக்கு இங்க அரிக்கும், இங்க அரிக்கும், இங்க அரிக்கும், இங்க அரிக்கும். Then when you sit in prayer, don't listen to your intellectual talk. Don't listen to your senses. Kindly silence your senses. உன்னுடைய அறிவுகளை அமைதிப்படுத்து, உன்னுடைய இருதயத்தை அமைதிப்படுத்து, உன்னுடைய உடலை அமைதிப்படுத்து. பேச விடாதே. அப்படியே பேச்சுகள் வந்தாலும், குழப்பங்களை கொண்டு வந்தாலும், பயங்களை கொண்டு வந்தாலும், அதையும் தாண்டி ஆண்டவரே என்று அமைதியாக அவர்கிட்ட போ. எழுந்து போனும். எழுந்து போனா எழுந்து போறது கிடையாது. உன் உள்ளத்தை எழவை, உன் மனதை எழவை, உன்னுடைய ஆவியை எழவை. அந்த பிரகாசமான ஒளிக்குள்ளாய் அதை அனுப்பு. அந்த தெய்வீக பிரசன்னம் ஒரு ஒளியாய் தோன்றும். நான் சொல்றத கூட கேட்காத, போ, தேவனை தேடி போ, தேவனை தேடி போ. Go in search of the Lord. அவரை அனுபவி. ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். அப்படியே உன்னுடைய ஆத்மாவை கொண்டு போனால் பிரகாசமான சக்தி உன்னை ஆட்கொள்ளும். தெய்வ பிள்ளைகளே, a mighty power will empower you. You are not an ordinary being. You are not here to suffer and die. நீ இங்கு கஷ்டப்பட்டு மரிப்பதற்காக வரவில்லை. நீ இந்த உலக கவலைகளை அடைந்து சாக வரவில்லை. கடவுளை அனுபவிக்க வந்திருக்கின்றாய். அந்த ஏக பிதாவை அனுபவிக்க வந்திருக்கின்றாய். You have come to experience the God the Father. The God's mighty power should come in you. அவருடைய பரிசுத்த சக்தியானது உன்னுடைய மனதுக்குள்ளாய் ஊடுருவ வேண்டும். காலையில எழுந்து ஆத்மாவை மட்டும் பேசவை. அமைதியிலே தேவனை உணரு. மகா சக்தி உடையவனாக நீ மாறி போவாய் மகனே, மகளே. எலியா அந்த உணர்ந்தார். எலியா உணர்ந்தார். You are also here to experience God. I am not preaching like another one. Just convert yourself, change your heart, come away, leave away your sins,
come away from devil evil doings. இது மட்டும் நான் சொல்ல விரும்பல. நீ கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது இதெல்லாம் ஓடி போயிடும். நீ இதெல்லாம் அனுபவித்து கொண்டு வாழ்ந்தால் நீ டிப்ரெஷன்ல போயிருவ, சூசைட் பண்ணிக்குவ, நீ கடன்காரனா மாறிடுவ, தோல்வியில அடைந்து விடுவாய். If you go away without experiencing the Lord, and if you want only the pleasures of this world, if you want only drinking, sex, money, power, position, you will go surely into depression. You will commit suicide. You will run away. You will not live a happy family life. You will become a failure person. தெய்வ பிள்ளைகளே, அதனால எலியாவை போல ஆண்டவரை உணர்கிறவனாக மாறு. அவரிடம் உன்னுடைய ஆத்மாவை அர்ப்பணி. அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார், நித்திய ஜீவனாக இருக்கிறார். அதுதான் முக்கியம் தெய்வ பிள்ளைகளே. நீ உணர்வதற்காக ஜெபிக்கிறேன். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி மற்றும் சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக, உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுடைய எந்த கருத்துக்களுக்காகவும் தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 ஒரு திருப்பலிக்கு. உங்களுக்கு எத்தனை திருப்பலி வேண்டும் என்றால் அத்தனை திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்தை அனைத்திற்கும் ஒரு 10 to 20 சொட்டு எடுத்து நல்லா உரசி தேய்ச்சிங்கன்னா உடனே அந்த வலிகள் மாயமாகிவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிசய எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது ஒரு மூலிகை எண்ணெய், தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். கருணை எண்ணெய் தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு 10 to 20 சொட்டு வாங்கி எடுத்து நன்றாக தேய்த்தால் எல்லா வலிகளும் 5 to 10 நிமிஷத்துக்குள்ள மாயமாகிவிடும் தெய்வ பிள்ளைகளே. அதனால இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவசித்து இதை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து, தொழில் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையான ஜெபம். இது 120 வருடம் பழமையானது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்வதற்கு பயன்படுத்திய உன்னத ஜெபங்கள் உடையவை. இதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்து கொடுக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதையும்
உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க. தேவன் உங்களை மகிமையாக வழி நடத்துவார். மற்றுமாக உங்களுடைய பழைய துணி, பத்தாவது துணி, பயன்படுத்தாத துணியை எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.